ஏலக்காய் வாசனை மூக்க தொலைக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொரி உருண்டை தாங்க செய்ய போறோம். மற்றவங்கள மாதிரி ரொம்ப சின்னதா இல்லாம நம்ம கொஞ்சம் பெருசா தான் செய்ய போறோம். அடுப்பு மேல வானலை வச்சு வெள்ளை பாக ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு வெல்லம் சேர்த்தாக்கா 3 கப் அளவு பொரி சேர்க்கணும். 1 கப் அளவு வெல்லம் சேர்த்தா நம்ம 1/4 கப்பு தண்ணி ஊற்றணும். வெல்லம் பார்த்தீங்கன்னா முழுசாக கரைஞ்சிருச்சு. நம்ம ஏலக்காய் உரல்ல போட்டு பொடியாக நசுக்கி எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் பாகுல சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொச்சின்னு இருக்கும்போது கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாம். பாகு எடுத்து தண்ணியில் விட்டதும் மிட்டாய் போல கெட்டியாகிடுச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். பாகு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பொரியும் கொட்டி சீக்கிரம் கலக்கிக்கணும். பொரி மேலே பாகு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொரி உண்டை செஞ்ச சேனல் நம்ம சேனலாக தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம தலையை விட பெருசாக இருக்குது. பொரி உண்டை பயங்கர டேஸ்டாக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.